தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி அரசு மருத்துவமனை அருகே ஹோட்டலில் சாப்பிட்ட காவலர் ஒருவர் பணம் கேட்டதால் ஹோட்டல் உரிமையாளரின் மகனை அடிக்க பாய்ந்த காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், முழுமையான விவரங்கள். தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் இன்று காவலர் ஒருவர் சாப்பிட்டு விட்டு செல்லும் பொழுது பணம் கேட்ட உரிமையாளரை காலில் உள்ள சூவை கலத்தி அடிக்க சென்ற காட்சி தற்போது சிசிடிவி காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தருமபுரி நேதாஜி பைபாஸ் சாலையில் உள்ள மருத்துவக் கல்லூரி முன்பு செயல்பட்டு வரும் ஒரு உணவகத்தில் தினந்தோறும் மருத்துவமனையில் காவலர் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் மருத்துவமனையில் அருகில் உள்ள அந்த உணவகத்தில் தினந்தோறும் சாப்பிட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒரு காவலர் தினமும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு பணம் கேட்டால் இருக்கிறதை கொடுத்து விட்டு மீதி அப்புறம் தருகிறேன் என்று கூறிவிட்டு செல்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார். நேற்று உணவகத்தின் உரிமையாளர் அதாவது மத்திய சென்ற ஒருத்தர் பையன் உணவகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது காவலர் ஒருவர் சாப்பிட்டு விட்டு செல்லும் பொழுது நேற்றைய பணம் இன்றைய பணம் கேட்டு உள்ளது பொழுது எப்படி என்னிடம் கேட்கலாம் என்று காவலர் பெரும் கோபத்தில் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். மேலும் இது போன்ற செயலில் ஈடுபட்டால் ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். திடீரென்று அந்த ஹோட்டல் உரிமையாளரின் மகன் பணம் கண்டிப்பாக தர வேண்டும் என்று கூறியதற்கு காலில் உள்ள சூவை கலத்தி அடிக்க சென்ற காட்சி தற்பொழுது சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அந்த உரிமையாளரிடம் கேட்கும் பொழுது காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் தினந்தோறும் சாப்பிட்டு விட்டு செல்கின்றனர். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே இது போன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் இருக்கின்ற காட்சி கேட்டால் கூட தருவதில்லை எனவும் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வந்தால் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகுமார்.